கைஸ், இந்த வீடியோவில் இந்த தென்னைமரத்துக்கு கீழே நிறைய பாட்ஸ் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பிளான்ட் இருக்குன்னு இதே மாதிரி வீட்டை சுற்றி வந்து தென்னை மரம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு தென்னை மரத்துக்கிட்டையும் கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 பிளான்ட்டாவது வச்சுருப்பேன். ஸோ இந்த லைனில் இருந்து அப்படியே சுற்றி உங்களுக்கு என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தென்னை மரம் இது வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பங்கி கிழங்கு. இது நான் வந்து கிருஷ்ணா சீட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன்ல, அதில் வந்து ஆல்ரெடி நிறைய வாங்கியிருந்தேன். அதுலேருந்து வாங்கினது தான். ஸோ நான் வச்சது வந்து 2 பல்ப் வந்து 2 பல்ப்பு தான். இதுவும் தான் வச்சேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஒரு குட்டியும் இன்னும் இது ஒன்றும் அந்த பக்கத்தில் லைட்டாக வருது. ஸோ இது வந்து ஓகேவா. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் லில்லி. இதுவும் நான் இந்த ஒரே ஒரு பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த ஒன்று மட்டும்தான் வச்சுருந்தேன். பக்கத்தில் குட்டி குட்டியாக நிறைய வந்துருச்சு. இது வந்து ரீசெண்டாக அக்கா வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த 2 கிழங்கும் கொடுத்தாங்க, ஊனி வச்சுருக்கேன். இந்த உள்ள பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நித்திய கல்யாணி. ஸோ இது வந்து ஒயிட் கலரு, பிங்க் கலர் வந்து கொஞ்சம் டார்க்கு க்ரீனாக இருக்கும் இதோட லீஃபு. இது ஒயிட் கலரு பட்டுருச்சு. இந்த மழை தண்ணி பட்டு நல்லா தழுத்து வருது. சரி, இதையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பார்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த ஒரு பார்ட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபுல்லாகவே வந்துட்டு டேபிள் ரோஸ். இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இது நிறைய பட்ஸ் வச்சு இருக்குது. இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இதோ குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே கரிசலாங்கண்ணி தான். ஸோ இதுவும் வந்துட்டு ஒயிட் கரிசலாங்கண்ணி, பிரிங்க்ராச்சின்னு சொல்லுவோம்ல இது. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன், இயற்கை நர்சரி திருநெல்வேலியில். ஸோ அங்கே வந்து கரிசலாங்கண்ணி இருந்தது. ஸோ ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறிச்சிட்டு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து விதைகளை கலெக்ட் பண்ணி இந்த பாட்டில் இந்த டேபிள் ரோஸ் கூட போட்டிருந்தேன். அது எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த ஒன்று முளைச்சி வந்தது. இப்போ நிறைய அப்படியே க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இதோட சீடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூ இருக்குது இல்லையா, இந்த பூ வந்து இந்த மாதிரி விதையாக ஆயிரும். ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும், நிறைய விதை இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி முளைக்கிறது தான். ஸோ இப்படி தான் இருக்கும். இதோட லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா கருப்பாக வரும். இப்போ எனக்கு அதை கசக்க முடியலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஆகும். ஸோ இது இன்டேக்கும் எடுத்துக்கலாம், கீரை வகையை சேர்ந்தது தான். வதக்கியும் சாப்பிட்லாம், ஹேர் ஆயிலுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து டேபிள் ரோஸ், இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்த கிழங்கு. இதில் வந்து ஒரு 2 கிழங்கு கிட்ட வச்சுருக்கேன். இதோட பேர் தெரியலை, ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட் மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பெரிய லீஃபாக இது ஒன்று இருந்தது, அது கொஞ்சம் பட்டுருச்சு. இதுக்குள்ளே இருந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக முளைச்சிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தென்னை மரத்தை சுற்றி வந்து கிச்சன் வேஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய போடுவேன். ஸோ இதில் வந்து இந்த மழைக்கு வந்து சில வற்றல் எல்லாமே வந்து அது பொக்காகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது போட்டிருந்தேன். அதுலேருந்து குட்டி குட்டியாக வந்து நிறைய பச்சை மிளகாய் செடிகள் வந்து முளைச்சிருக்குது பாருங்கள். ஸோ அதில் ஒரு 2 இது வந்து பெருசாக இருக்குது, இங்கே ஒன்று பெருசாக இருக்குது. இது எல்லாம் வந்து வெங்காயத்தலை. ஸோ இங்கேயும் வெங்காயத்தலை இருக்குது. இது எல்லாமே வந்துருச்சுன்னா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக பச்சை மிளகாய் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம அந்த சைடு போயிடலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி, 2 துளசி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இடத்துல இருந்து நான் வந்து பிடுங்கிட்டு வந்து வச்சேன். திரும்ப இதுலேருந்து கட்டிங் எடுத்து இந்த பாட்டில் 2 வச்சேன். 2மே நல்லா வந்துருச்சு. அப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணி, ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது தண்ணி பற்றாக்குறையினால் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி இலையாக இருக்குது. குட்டி இலையாக இருந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் வந்து இது பெரண்டை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெரண்டை. ஸோ இந்த சைடில் நல்லா அந்த கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து அப்படியே போகட்டும்ன்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தே 2 பிரான்ச்சாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஒரு இதுலேருந்தே 2 பிரான்ச்சாக வந்துட்டுருக்கு. இதுலேயும் டேபிள் ரோஸ், துளசி, அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி, பிரண்டை இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு இது அப்புறம் வந்து இது 3 வந்து கிருஷ்ணா சீட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அங்கேருந்து சீட்ஸ் வாங்கினது. இது வந்து தக்காளி பாருங்கள், தக்காளி. இது வந்து மிளகாய், இதுவும் மிளகாய். ஒன்று வந்து கொடை மிளகாய், இது பெரிய லீஃபாக இருக்கிறது கொடை மிளகான்னு நினைக்கிறேன். கொடை மிளகாய். இது வந்து சாதாரண சில்லி. இது விதைகளெல்லாம் நல்லா இவ்வளோ உயரத்துக்கு முளைச்சதுக்கப்புறம் பிடுங்கி பாத்தி கட்டி ஊனிட வேண்டியதான். இதுவும் ஒரு வகையான டேபிள் ரோஸ் தான். இது வந்து ஓரிதழ் மாதிரி இருக்கும், இது அடுக்காக இது வரும். ஸோ இதுதான் இந்த 2 பாட்லேயும் அதுதான் வச்சுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்ட் ஒரு இடத்துலேருந்து எனக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். என்னோடய விளாக் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து துளசி. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மயில் மாணிக்கம் வந்து ஊனி போட்டிருக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தக்காளி சீடு இருக்குன்ட்டு. இதுவும் டேபிள் ரோஸ் தான். 3 பாட்லேயும் இருக்கிறது பிங்க் கலர் டேபிள் ரோஸ் தான். இதில் வந்து 2-3 சீட் போட்டிருக்கேன், பார்க்கலாம் வருதா எப்படின்னு. 5 மணி சீட் போட்டிருக்கேன். இதில் வந்து லைக் மறிக்கொழுந்தோ ஏதோ ஒரு சீடு போட்டிருக்கேன். இது வந்து செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க, சாமந்தின்னு சொல்லுவாங்க. அது அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். இப்போதைக்கு எல்லாம் பேக்கெட் போட்டு வச்சுட்டு நல்லா வந்துருச்சு அப்படின்னா மண்ணில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து அன்னாச்சி. இது வந்து போன பொங்கலுக்கு வந்து வச்சது, வந்துக்கிட்டே இருக்குது இன்னமும். ஆனால் வந்து வளருது, க்ரோத் இருக்குது. இவ்வளோ சென்டிமீட்டர் வந்து க்ரோத் இருக்குது, குட்டி குட்டியாக வருது பாருங்கள். அப்புறம் வெங்காய இதழ் அப்படி இங்கே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மருதாணி செடி, இது வேப்பஞ்செடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அது. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது 1 இருந்தது. இப்போ இது ஆக்சுவலி வந்து சம்மர் டைமில் வந்து தண்ணி இல்லாமல் அதை அப்படியே பிடுங்கி போட்டுட்டேன். இப்போ மழைக்கு அதுவாக க்ரோ ஆகி வருது. ஸோ இந்த தென்னை மரத்தை சுற்றி இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பணும், இது வேலி சுற்றி இந்த பிளான்ட் இருக்கும். அப்புறம் வந்து 2வது தென்னை மரம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மணி பிளான்ட் தான். ஆல்ரெடி என்கிட்ட வந்து மணி பிளான்ட் இருக்குது, சரி கொடுத்தாங்கன்ட்டு எனக்கும் ஆசை கொண்டு வரணுன்ட்டு. ஸோ அது மணி பிளான்ட்டு. அப்புறம் இங்கேயும் 2 மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க, ஸோ அது வச்சுருக்கேன். இதில் ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன், பட் அது வந்து காஞ்சி போச்சு. இப்போ தான் அவங்க முன்னாடி தான் பார்க்குறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து இது 2ம் இருக்குது. அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் மரம் அது முன்னாடியே இருக்குது. நான் இப்போ என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து நாரத்தங்காய் மரம். இது வந்து அந்த பாதாம் பருப்பு மரம்னு சொல்லுவோம்ல, அது நிற்கிது. அப்படியே இந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கீரை வகை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது ரொம்ப சரிஞ்சிருச்சு. அதில் வந்து கருவேப்பிலை செடி இப்படி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பசலைக்கீரை, இதுவும் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பூச்சி, பூச்சி கையில் வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து 2 செடி வச்சுருக்கேன். சரி நல்லா மண்ணை போட்டு மூடிடலான்ட்டு, நல்லாவே வந்திருக்கு. இந்த இதில் அவ்வளோவா வேறு எதுவும் இல்லை. அப்படியே வந்து இந்த இடத்துக்கு போகலாம். இதில் வந்து ஒரு தென்னை மரம், நார்த்தங்காய் மரம் 2 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரண்டை. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பிரண்டை வந்து கட்டிங்ஸாக வச்சது. இந்த கட்டிங்ஸ் வச்சு இது நல்லா வளர்ந்துட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் மாணிக்கம். 2 செடியாக வந்து ஒரு தென்னை மரத்துக்குள்ளேயும் வச்சுருக்கேன். இதுவும் வந்து பிரண்டை தான், பிரண்டை. அப்புறம் இது வந்து நம்மளோட ஜல்லியில் வந்து பிரண்டை வந்து முளைச்சி இருந்தது, விதை மூலமாக பரவி இருந்தது. ஸோ அதை வந்து இங்கே ஊனி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிச்சிப்பூ இருக்கு இல்லையா, அதோட கட்டிங்ஸ் வச்சா முளைச்சி அப்படியே இருக்குது. இது வந்து ஆலோவேரா, உங்களுக்கு தெரியும். ஒரு டைமில் வந்து ஆயில் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோவேரா வந்து பறிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வேரோடு பிடுங்கிட்டு வந்தேன். பட் ஆயில் காய்ச்சலை, இது காஞ்சிருச்சு. பட் மழை பெய்யவும் இதில் வந்து வேர்கள் குட்டி குட்டியாக விட ஆரம்பிச்சிருச்சு. சரி வேர் விடுதேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து மண்ணில் வந்து மூடி வச்சிட்டேன். இது நல்லா இப்போ வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மறிக்கொழுந்து.
மரிக்கொழுந்து விதைகள் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தேன். அது வந்து முளைச்சி வந்திருக்கு. அப்புறம் இது இருக்குது இல்லையா, இது வந்து செங்கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரைகள் தான் இங்கே முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது அப்புறம் இங்கே இது ஃபுல்லாக வந்து கீரை. இது ஃபுல்லாமே கீரை தான். இந்த சைடில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக கீரை தான். அப்படியே தூவி விட்டேன், முளைச்சி வரட்டுன்ட்டு. அது பெருசாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். இது ஃபுல்லாக நிறைய கீரைகள் தான் இருக்குது. ஸோ இது முளைக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த தென்னை மரத்தை சுற்றி அப்படியே ரைட் சைடு வந்தோன்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரிகோல்டு, அதாவது கிரேந்தி பூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீடும் போட்டிருந்தேன், அதுவும் நல்லா முளைச்சிருக்கு. அகெயின் இதுவும் பெரண்ட சைடில் இருக்குது. இது வந்து சில்வர் டஸ்ட்டு ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன், நல்லா க்ரோ ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு நார்த்தங்காய் மரம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்தி கட்டி ஊனி வச்சுருந்தேன். கத்தரிக்காய், தக்காளி எல்லாமே. இதில் வந்து வெண்டைக்காயும் போட்டிருந்தேன். வெண்டைக்காயெல்லாம் பாருங்கள், சில இது வந்து மொத்தமாக முளைச்சி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகா, கத்தரிக்காய் எல்லாம் அந்த இடத்துல ஊனி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இப்போ கால் மிதித்தேன் அப்படின்னா முளைச்சி வர்றதும் உள்ளே போயிடும். அதனால தான் இங்கே பாருங்கள், இது அப்புறம் இது அப்புறம் இங்கே இதெல்லாம் முளைச்சி வருது. ஓகே, அப்புறம் வந்து இந்த லைனில் ஃபுல்லாக இது அப்புறம் இது ஏதோ ஒரு சீடு போட்டு ஊனி வச்சுருக்கேன். அப்புறம் இது பாருங்கள் எப்படி வெடித்து வருதுன்ட்டு. இங்கேயும் இப்படி முளைச்சி வந்துருச்சு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீடு தான் போட்டிருந்தேன், அதுவுமே நல்லா வந்து முளைச்சிருச்சு. இது என்ன சீடுன்னு எனக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியலை, நல்லா முளைச்சி வந்துடுது. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி. இது அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். ஸோ இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அது பக்கத்தில் வந்துட்டு நம்மளோட அந்த நாங்கள் வந்து ஓமத்துரம் செடின்னு சொல்லுவோம், ஓமத்துர செடி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து கற்பூரவள்ளி செடின்ட்டு சொல்லுவோம், அதுதான். அப்புறம் வந்து இது மூணுமே செம்பருத்தி. இது மூணும். அப்புறம் வந்து இது ரெண்டுமே வந்து மயில் மாணிக்கம்தான். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம், இது வந்து ட்ராகன். இது மீஷோவில் தான் நான் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இதில் இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நீளம் க்ரோ ஆகிருக்கு. இது மூணுமே தனித்தனி கலர். அப்புறம் இது வந்து வெட்டி வேறு. அப்புறம் இது வந்து ஒரு குட்டி போன்சாய், அரச மரம்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் இங்கேயும் வந்து அந்த ட்ராகன் தான் இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு பாட் இருக்குது. இதில் வந்து பொடுதலை, இதுதான் வந்துட்டு பொடுதலை. ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், டேண்ட்ரஃபுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சுண்டைக்காயோட பிளான்டா இல்லை கத்தரிக்காவான்ட்டு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் வந்து இதுவும் பொடுதலை தான். பொடுதலையோட ஃப்ளவர் வந்து பாருங்கள், பிங்க்கு, மைல்டு பிங்க் கலரில் இருக்கும். அப்புறம் இதுலேயுமே வந்து வத்தல் வந்து போட்டிருந்தேன், முளைச்சி வருதான்னு பார்க்கலான்ட்டு. அப்படியே கொத்த முளைச்சிருக்கு பாருங்கள், இங்கேயும் முளைச்சிருக்கு. இது வந்து கிரேப்ஸோட கட்டிங்ஸு கொஞ்சம் பச்சை இருக்குது, முளைச்சி வர்ற மாதிரி தெரியுது, பார்க்கலாம். 2 குச்சி வச்சுருக்கேன். இது வந்து கரிசலாங்கண்ணி தன்னால் முளைச்சி வந்தது. இந்த பாட்டில் வந்து விதை போடலை. ஸோ இது இந்த பாட்டு. அப்புறம் வந்து அப்படியே போனோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய் பட்டுருச்சு. ஆக்சுவலி இதுவும் கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து தான் வாங்கினேன். ஆக்சுவலாக பட்டுருச்சு. திரும்ப இதில் 2 பிரான்ச், இங்கே ஒன்று வருது. இது வந்து பால்சம் இருக்குல்ல, இந்த ஃப்ளவர், அதோட பேப்பர் பக்கத்துலேயே தான் போட்டிருக்கிறேன். பால்சம்னு சொல்லுவாங்க, இந்த பால் செண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளான்ட் இது. ஸோ இதுவும் பெருசாக வந்ததுக்கப்புறம் மாற்றி வைக்கணும். அப்புறம் இங்கே வந்து கனகாமரம் செடி. அப்புறம் வீட்டோட சைடில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கனகாமரம், அப்புறம் மல்லிகைப்பூ, இது எல்லாமே இருக்கும். அப்புறம் அது வந்து முருங்கை மரம், மேலே இதெல்லாம் புளிய மரம்.
அப்புறம் இது மல்லி, அப்புறம் கொய்யா, அப்புறம் இது எல்லாமே இருக்கும். அடுத்து ஹென்னா, இதுவும் ஹென்னா, சுற்றிலும் ஹென்னா. ஸோ இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கார்டனிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.